சிதைக்க உணவை மறந்து உணவு. இன்னைக்கு வெரிகோஸ் வெயின்ஸ், அதாவது நரம்புகள் புடைத்திருக்கிறது முக்கால்வாசி எல்லாருக்குமே கால்களில் வரும். இது ஏன் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சித்த மருத்துவத்தில் இதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஏன் வருது? ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு வரும். ஏன்னா ரத்த ஓட்டம் அதிகமாக பாயும் போது அந்த நரம்புகளில் ஒரு தளர்வு ஏற்பட்டு ரத்த ஓட்டம் பாயிற அந்த வெயின்ஸில் நிறைய தளர்வுகள் ஏற்பட்டு நிறைய ரத்தங்கள் சேர ஆரம்பிச்சிடும். அந்த நரம்பு புடைச்சிருக்கும். அதனால் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஏற்படும். ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு இது ஏற்படும். அடுத்தது ப்ரெக்னன்சி டைமில் ஒரு சிலருக்கு இதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கும் போது ஏன் ஏற்படுது அப்படின்னா, நின்றுட்டு இருக்கும் போது நம்ம எப்போதுமே அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் கீழே உட்காந்து சமணம் ஒட்டிட்டு தான் உட்காருவோம். இப்போ நம்ம இப்படி உட்காந்துருக்கோம், காலை தொங்க போட்டுடுறோம். ஸோ காலை தொங்க போடும் போது எல்லா ரத்தமும் அதிகமாக தேவையில்லாமல் கால்களுக்கு பாயுது. ஸோ நிறைய நேரம் பாய்ந்து கொண்டே இருக்கிறதால அந்த இரத்த குழாய்கள் எல்லாம் கொஞ்சம் தளர்வடைந்து நிறைய ரத்தத்தை சேர்த்துக்கிட்டு அதை கொஞ்சம் பெருசாகி அதில் நிறைய ரத்தங்கள் பாயத்துக்கு இருக்குது. இப்போ இது என்ன செய்யுது அப்படின்னா, எங்கேயாவது ஒரு சின்னதாக அடிப்பட்டால் கூட பரவாயில்ல, அது அடுத்தது ஒரு கொசு கடிச்சா கூட, அந்த இடத்துல கொசு கடிச்சா கூட ரொம்ப அதிகமாக சொரிஞ்சிட்டாலும் ஒரு இரிட்டேஷன் வந்தாலும் அது நல்ல நம்மள அறியாமல் அதை ரொம்ப நேரம் டச் பண்ணிட்டாலும் இந்த வெயின்ஸ்லேருந்து ரத்தம் பீரிட ஆரம்பிக்கும். இந்த வெயின்ஸ்லேருந்து ரத்தம் பீரிட ஆரம்பிக்கும் போது ரத்தம் நிறைய லாஸ் ஆகும். அந்த புண்ணு ஆறத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். இதுதான் முதல் பிரச்சனை. அப்போது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, சித்த மருத்துவர் அணுகுனீங்கன்னா இதுக்கு ஒரு பெர்மனன்ட் ரிலீஃப் கிடைக்கும். அவங்க நிறைய உள்ளுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க. இந்த மருந்துகள் என்ன வேலை செய்யும் அப்படின்னா, இந்த ரத்த பாயிற இந்த குழாய்களை பலப்படுத்தி கொடுக்கும். பலப்படுத்தி கொடுக்கும்போது சீராக ரத்தம் அதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக உள்ள பிளட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மற்ற இடத்துல பாய்ந்து அந்த ரத்த குழாய்கள் பலப்பட்டு சிறிதாகி ஒரு மாதிரி முதல்ல இருந்த மாதிரியே ரத்தங்கள் பாய ஆரம்பிக்கும். ஒரு இடத்துல சேர்ந்து தேங்கி நிற்காது. அதுக்கப்புறம் ஒரு தைலம் கொடுப்பாங்க. அந்த தைலத்தை பொறுமையாக நம்ம அந்த நரம்பு சுருட்டிகிட்டு இருக்கிற நரம்பில் தேய்ச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, வெளிப்பூச்சாவே நம்ம தேய்ச்சிக்கிட்டே லைட்டாக டச் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த நரம்புகளும் அதில் உள்ள ரத்தமும் வெளியேறி, அதாவது மற்ற இடங்களுக்கு பாய்ந்து நரம்புகளும் நல்லா பலப்பட்டு இரத்த குழாய்களும் பலப்பட்டு அது சீராக ஓட ஆரம்பிச்சிடும். இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்க்கணும்னா, ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டோம். மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி சேரில் உட்காந்தாலும் நல்லா பின்னாடி தள்ளி கால்களை மேலே போட்டுட்டு சமணம் கொட்டிட்டு உட்கார பழகிக்கணும். இது ரொம்ப நல்ல பழக்கம். அப்படி முடியல, கால்கள் வலிக்குது, சமணம் கொட்ட முடியல அப்படின்னா கால்களுக்கு கொஞ்சம் ஒரு அடி கீழேனாலும் ஒரு ஸ்டூல் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு கால்களை அது மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க உட்காந்துட்டு வேலை செய்யலாம். ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறவங்களுக்கு கூட இப்போ தமிழ் அரசே அவங்களுக்கு ஒரு சேர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரே போட்டிருக்காங்க. ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்கிற பட்சத்தில் அப்பப்போ சிறிது நேரம் கண்டிப்பாக அவங்க உட்காந்துட்டு கால்களை மடக்கிட்டு இருக்கணும். இல்லைனா கால்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூல் போட்டு காலை தூக்கி வச்சுக்கலாம். அடுத்தது அந்த கால்கள் ரொம்ப நேரம் நிற்கிறதால என்ன செய்யறதுன்னா, நிறைய ரத்தங்கள் பாயுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, மடக்கி உட்காரும் போது ரத்தம் பாயுறது மேல் எழும்பும் போது நமக்கு உள் ஆர்கன்ஸுக்கு, அதாவது உள்ளுறுப்புகளுக்கு என்ன தேவையான ரத்தம் அதில் பாய்ந்து கால்களுக்கு அதிகமான ரத்தம் பாயறது தடப்படும் போது இந்த ரத்த குழாய்கள் எப்போதுமே சீராக பாய்ஞ்சிட்ருக்கும். ரொம்ப தடிமனம் ஆகாது. அப்புறம் ஒபிசிட்டி, வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும்னு சொன்னோம் இல்லையா, வெயிட்டை கண்டிப்பாக அவங்க குறைச்சி தான் ஆகணும். ப்ரெக்னன்சி உமனும் அவங்க என்ன கால்களுக்கு நிறைய நீர் சுரந்தாலும் சரி, அவங்க வெயிட் அதிகரிக்கும் போது, அதாவது பேபி வெயிட்டும் இருக்கும், அந்த நேரத்தில் போஷாக்காக சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா மாத்திரைகள் சரி நிறைய போஷாக்காக சாப்பிட்றதையும் கொஞ்சம் தவிர்த்துட்டு தேவையான அளவு மட்டுமே அவங்க சாப்பிட்டுட்டு போஷாக்கான உணவு நல்ல பேலன்ஸ் டயட்டை சாப்பிட்டுட்டு அவங்க வெயிட்டை ரொம்ப அதிகமாக்காமல் ஒரு ஹெல்த்தியான வெயிட்டை மட்டும் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலே இது போனமானது. அதேமாரி அவங்களுக்கு அந்த டைமில் வெரிகோஸ் வெயின்ஸ் இருந்து பிரச்சனை வந்தது அப்படின்னா இவங்களும் சித்த மருத்துவர் அன்னைக்கு இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கேற்ற மருந்துகள் அவங்க சாப்பிட்டு வரலாம். இந்த சின்ன விஷயம் நரம்பு புடைக்கிறத பெருசாக ஆக்காமல் முதல் ஸ்டேஜ்லேயே இதை குணமாக்குறதுக்கு சித்த மருத்துவங்கள் இருக்குது. வராமல் தடுக்கிறதுக்கும் நிறைய டிப்ஸ் இப்போ கொடுத்துருக்கோம். இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னாலே போதுமானது. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு இதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.